பெண்களுக்கு இந்த மாதவிடாய் சுழற்சியில், அதாவது டைம் தவறி வர்றது, மாதவிடாய் சுழற்சி ஆனாலும் அதிக உதிரப்போக்கு சிலருக்கு பாத்தீங்கன்னா உதிரப்போக்கு ஆவதில்லை. இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு இருக்கு. இதை நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அதாவது ஸ்டார்டிங்லயே இதுக்கு தீர்வு கொடுத்தோம் அப்படின்னா, இந்த யூட்ரஸ் சம்பந்தமான பிசிஓடி, சாக்லேட் சிஸ்ட், அப்புறம் பிசிஓஎஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் முற்றிலும் தவிர்த்தரலாம். இது ஏன் வருது அப்படின்னா, நம்மளுடைய ஓவர் ஸ்ட்ரெஸ், திங்கிங், நிறைய ஆயில் ஃபுட்டு, பிரிசர்வேட்டிவ் ஃபுட்டு, இந்த மாதிரி உடல் உழைப்பே இல்லாம உடல் எடை அதிகமா போடுறதுனாலையும், இந்த கர்ப்பப்பையை சுற்றி கொழுப்புகள், கட்டிகள், இந்த மாதிரி கெட்ட பொருள்கள் அதிகமாக சேர்ந்து இந்த எண்டோமெட்ரியமானது திக்னஸ் ஆனாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். அதோடு மட்டுமல்லாமல் ஹார்மோன்கள் இன்பேலன்ஸ் ஆகுது. நைட்டு சரியா தூங்காம ஸ்ட்ரெஸ்லயே இருக்கீங்க, அதிகமா ஹெவி ஒர்க், இல்ல எதை பத்தியோ ஆழ்ந்த சிந்தனை, குடும்ப கவலை, இந்த மாதிரி இருக்கும் போதும் நம்மளுடைய ஹார்மோன்கள் இன்பேலன்ஸ் ஆகிறதுனாலையும் இந்த யூட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுது. இதற்கு என்ன தீர்வு அப்படின்னா, பெண்கள், அந்த வயதினர்கள், சில குழந்தைகள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே சளி இல்லாத போது வாரத்தில் ஒரு நாள் கற்றாழை சாறை டெய்லி கற்றாழை ஒரு மடல் எடுத்துக்கிட்டு அதுல இவ்வளவு பெரிய பீஸ் எடுத்து கட் பண்ணி கழுவிட்டு மிக்சியில போட்டு ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா தண்ணீர் ஊற்றி அடித்து ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு தினமும் வெறும் வயிற்றில் காலையில குடிச்சிட்டு வாங்க. அது எப்போ அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் வாரத்தில் எடுத்துக்கோங்க. யூட்ரஸ் சம்பந்தமான கட்டிகள், சாக்லேட் சிஸ்ட், இது எல்லாமே கரைந்து வெளியே போயிடும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த ஹார்மோன்களின் இன்பேலன்ஸையும் இந்த குமரிச்சாறு, அதாவது இதற்கு பேரே குமரிச்சாறு தான், இந்த கற்றாழை அவ்வளவுக்குள்ள அந்த நம்மளுடைய ஹார்மோன்களை இன்பேலன்ஸ் பண்ணி சீர் செய்து யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனையும் சரி பண்ணுகிறது. இதை கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க.